நாள் நீங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கப்போ உங்களோட காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ண போகிறீங்க. அப்போது அவர் உங்கள் காலில் எங்கே ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு எக்ஸ்ரேல செக் பண்ணி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை முழுங்கிட்டீங்கன்னா கூட அது உங்கள் பாடியில் எங்கே இருக்குன்னு கூட உங்கள் பாடியில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கண்டுபிடிக்க கூட இந்த எக்ஸ்ரே அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி பல உயிரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுற இந்த எக்ஸ்ரே அப்படிங்கிறது எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு ஒரு அழகான ஈவினிங் டைம் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்டான வில்ஹெல்ம் கான்ராட் ரண்ட்கன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவரோட லேபில் கேத்தோட் ரே டியூபை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். கேத்தோட் ரே டியூப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் உள்ள டிவியில் உள்ள இந்த பாட்டை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதில் ஒரு கேத்தோட் இருக்கும். அதை ஹீட் பண்ணுறப்போ இதில் எலக்ட்ரான் எமிட் ஆகும். இந்த கேத்தோடில் இருந்து ஜென்ரேட் ஆன எலக்ட்ரான் பீமை இந்த ஆனோட் மூலியமாக ஆக்சைட் பண்ண வச்சு இந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் பாஸ் பண்ண வைப்பாங்க. அப்படி இந்த எலக்ட்ரான் பீம் ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் பாஸ் ஆகிறப்போ நமக்கு விசிபிள் கலர்ஸ் பிக்சர்ஸ் தெரியும். இதுதான் நமக்கு டிவியில் வீடியோ பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாமே ஒரு கிளாஸ் மூலியமா க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம ரண்ட்கனுக்கு இந்த எலக்ட்ரான் பீம் இந்த கிளாஸை விட்டு வெளியே வர வச்சு விசிபிள் கலர்ஸை கிளாஸை விட்டு வெளியில் தெரிய வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரூமில் உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த கிளாஸை சுற்றி ஒரு பிளாக் கார்போர்டால் கவர் பண்ணிட்டாரு. அவரோட ரூம்ல ஒரு ஃப்ளூரசன் ஸ்கிரீன் இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா பேரியம் பிளாட்டினோ சைனைடால பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளூரசன் ஸ்கிரீன்ல இருந்து வர்ற லைட் இந்த கிளாஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளாஸை சுற்றி பிளாக் கார்போர்டால கவர் பண்ணிட்டாரு. கவர் பண்ணிட்டு இதை சுற்றி 5லேருந்து 100 கிலோவாட் அளவுள்ள கரண்டை பாஸ் பண்ணுறாரு. அப்படி பாஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்க்ரீனில் க்ரீன் கலரில் க்ளோ ஆகிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுவும் இந்த ஸ்க்ரீன் இந்த சிஆர்டி டியூபை விட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ரண்ட்கன் என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, ஒரு இன்விசிபிள் ரேஸ் இந்த டியூப்ல இருந்து இந்த கார்போர்டையும் தாண்டி இந்த ஸ்கிரீன்ல பட்டு க்ளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது புக்ஸ் அண்ட் பேப்பரை கூட பாஸ் ஆகி போறதையும் நோட்டீஸ் பண்றாரு. அப்போ இவரோட கையை கொண்டு போறப்போ இவரோட டிஷ்யூஸையும் தாண்டி இவரோட போன்ஸும் இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்விசிபிள் ரேஸ்க்கு எந்த பேருன்னு தெரியாதனால இவர் இதுக்கு எக்ஸ்ரே அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. இவர் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒய்ஃபோட ஹேண்டை வச்சு எக்ஸ்ரே எடுத்தும் பார்த்துருக்காரு. இந்த பிக்சர் தான் உலகத்திலே எக்ஸ்ரேயால் எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிக்சர்.